வணக்கம், இது ராஜா பிரியன் ரிவ்யூ. மறுபடியும் நெக்லஸை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் நடக்கும்ல. ரெட்ரோ டீம் பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது இவங்க விக்ரம் டீம் இருக்குல்ல, அந்த டீம் பார்த்தீங்கன்னா அவர் விக்ரம் உள்ள அவரே வந்து தடுப்பு மாதிரி இருந்து எல்லாரையும் தள்ளி விட்டு அங்கே டோரை லாக் பண்ணி டாஸ்க் விளையாட போனாங்க உள்ள எல்லாரும். அங்கிருந்து வெளியே வரும்போது பிரஜன் அண்டு சுபிக்ஷா 2 பேரும் வெளியே ஓடி வந்துட்டாங்க. மற்றவங்க எல்லாரையும் போட்டு அவர் லாக் பண்றாரு, அங்க ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்றதெல்லாம் மேன் ஹேண்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வியனா அதுக்கப்புறம் கேட்டதுக்கு, ஏன்னா நீங்க வந்து சுபிக்ஷா அந்த சேர் பஞ்சாயத்துல சாண்ட்ரா பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து மேன் ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, இது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு வியனா கேட்டதுக்கு தான் அவர் அழுது ஒப்பாரிலாம் வச்சாரு. ரெண்டும் ஒன்னா, அவங்க தான் கேஸ்ல மாட்டினாங்கன்னு நினைச்சா கேஸ்ல மாட்டினது நாமலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஃபன் சைடு. இப்ப இவங்க ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அதுல வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. அவங்க வந்து பின்னாடி ஓடி வந்தவங்க கொஞ்சம் ஸ்லோவா வந்தாங்க. அதுவும் சரியா சர்ச் பண்ணி சபரி வினோத் வந்து பிரஜனை பாத்ரூம் ஏரியால பிடிக்கிறாங்க. அவர் குப்பை தொட்டியில கையை வச்சிருக்காரு, அங்க கிடையாது அப்படி சொல்லிட்டு பிரஜன் சொல்றாரு. ஐ மீன் பிரஜன் கையை வச்சிருக்காரு, சபரி சொல்றாரு. ஆனாலும் அங்க இல்லைன்னு அவர் பக்கத்துல வேற எங்கேயாவது போட்டிருக்காரா டைவர்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது டைவர்ஷன் தெரியுது. அப்ப எங்க வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னா சூப்பரா இருந்திருக்கும், அப்பயே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு அப்புறமா பிரஜன் திரும்ப உள்ள போயிட்டு அங்க குப்பைத்தொட்டி பக்கத்திலே தான் ஒளிச்சு வச்சிருக்காரு, அந்த சோஃபா பக்கத்துல. அங்கிருந்து எடுத்து திரும்ப வந்து அவரு மாடிலாம் அது வெளியே வந்து மேல செட்டுக்கு மேல தூக்கி போட்டார்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். இப்போ அவங்க பண்ணிட்டாங்கன்னா திரும்ப இவங்க பண்ணோம்ல, இப்ப பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் வேற. ஏன்னா தேடியும் கண்டுபிடிக்க முடியல. நிறைய தேடினாங்க. அப்படி தேட போன இடத்துலதான் பார்வதி அரோராக்கு பஞ்சாயத்து வந்தது. அது என்ன பஞ்சாயத்துன்னு அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ தேடியும் கிடைக்கல, ஏன்னா செட்டுக்கு மேல இருக்குது. இனி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அங்க ஒரு அணில் வந்துச்சுல்ல விஜய்ஸ் எபிசோட்ல, அந்த அணில் தான் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இல்ல அந்த அணில் வந்து எடுத்து கீழே தள்ளி விடணும். அப்பதான் வந்து இதை இவங்க பார்க்க முடியும். ஸோ எப்படியாச்சும் நம்ம அவங்களத எடுத்தாகணும் ரெட்ரோ டீம் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் சினிமா சபரி டீம் என்ன பண்றாங்க, பிளான்லாம் போடுறாங்க. நைட்டு பிளான் போடுறாங்க. சாண்ட்ரா பாத்தீங்கன்னா எப்படி சூப்பரா அந்த சீக்ரெட் டாஸ்க்கை முடிச்சாங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையா போயிட்டு எல்லாம் பிளான்லாம் குரூப் குரூப்பா போடுறாங்க. அவங்க டீம்ல கம்ருதன், பார்வதி, எஃப்ஜே இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, ரம்யா, ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாரு கூடயும் போயிட்டு பிளான் போடுறாங்க. பிளான் எல்லாம் பயங்கரமா போடுறாங்க. மிட் நைட்டு எல்லாரும் சீக்கிரம் தூங்க போற மாதிரி போயிடுங்க, நான் வந்து அப்புறமா எழுப்புவேன், எல்லாம் ஏஞ்சிருங்க, சிறப்பா சம்பவம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போடுறாங்க சாண்ட்ரா. சபரி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிரஜன் சுபிக்ஷா எடுத்தாங்கல்ல, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ட்டு அவங்க பார்க்கும்போதே எல்லாரும் இருக்கும்போதே நானும் எடுப்பேன் அப்படி போய் எடுத்தாரு பாருங்க பீம்புக்கு. பிக் பாஸ் வந்து வெளியே போடா யோகிய ராஸ்கல் அப்படி சொல்லிட்டு ஜெயில தூக்கி போட்டாரு. ஸோ இப்போ சபரி ஜெயில இருக்கிறாரு. சாண்ட்ரா, ரம்யா இந்த பிளான்லாம் போடுறாங்க. இவங்க பிளான் படி எல்லாரும் போய் தூங்கிட்டாங்க. இப்போ இவங்க சிக்னல் கொடுத்துதான் அவங்க ஏஞ்சிக்கணும். ஏஞ்சி வந்து நெக்லஸை ஆட்டைய போடணும் தானே பிளான். வடிவேல வந்து ஒரு டீம்ல வந்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வயர்லெஸ்ல கனெக்டா இருப்பார்ல, ஸோ பயங்கரமா எப்படி சொதப்புவாங்க. அந்த மாதிரிதான் இவங்க. போய் தூங்குற மாதிரி நடிங்கடான்னா போய் அத்தனை பீஸும் போய் தூங்கிடுச்சுங்க. யாருமே ஏஞ்சிக்கல. இதுல சாண்ட்ரா, ரம்யா வந்து நைட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. என்னடா ஒரு பேச்சுக்கு தூங்குற மாதிரி நடுங்கடான்னா ஒட்டு மொத்தமா தூங்கிட்டீங்க அப்படின்னு. அங்கிருந்து வந்து போய் எழுப்பி எழுப்பி பாக்குறாங்க எஃப்ஜேவை. எஃப்ஜே 3 நாளா தூங்கிட்டு தான் இருக்கிறான் நைட்டு ஃபுல்லா. ஆனாலும் பாத்தீங்கன்னா நடிக்கும் போதும் தூங்கிடுறான் பாருங்க ஃபுல்லா. ஸோ மாடர்ன் டீம்ல எல்லாருமே தூங்கிட்டாங்க. கம்ருதன் ஏந்திக்கல, பார்வதி இல்ல, எஃப்ஜே இல்ல, ஸோ யாருமே ஏஞ்சிக்கல. அப்படின்றது பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டு நேரா வெளியே ஜெயில இருக்கிற சபரி கிட்ட வந்து, சபரி என்ன சபரி இந்த மாதிரி பண்றாங்க இவங்க வந்து பிளான் போட்டு கொடுத்தா வந்து போய் தூங்குற மாதிரி நடிக்க சொன்னா போய் ஃபுல்லா தூங்கிட்டாங்க, போய் எழுப்பு எஃப்ஜேவை எழுப்பு அப்படிங்கிற. அப்படி எஃப்ஜேவை போய் எழுப்பி கூப்பிட்டு வர்றாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு வர்றான். வந்து ஏதோ ஒரு பிளான் எல்லாம் சொல்றாரு, போங்கடா பண்றா அப்படின்னா நேரா திரும்பி வந்து தூக்கத்துல நடந்து வந்து படுத்துப்பாங்கல்ல சில பேர், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எஃப்ஜே ரிட்டர்ன் வந்து அவனும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க திரும்பவும். ஸோ இந்த ஆளுங்கெல்லாம் வச்சுட்டு நம்ம என்னதான் பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து அங்க சபரி கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா வியனா, சாண்ட்ரா அண்ட் ரம்யா இவங்க பேசிட்டு இருக்கும்போது ரம்யா செம்ம கவுண்டர் ரவுண்டு செம்மையா சொன்னாங்க ஒரு விஷயம். இப்பதான் புரியுது, இந்த டீம் வந்து யூஸ்வலா டீம் பிரிக்கணும் அப்படின்னா கண்டஸ்டன்ஸ்குள்ளவே பிரிச்சுக்க சொல்லுவாரு பிக் பாஸ். ஆனா இந்த முறை வந்து உங்களுக்கு அந்த வேலையெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை நான் ஈஸி பண்றேன்னு சொல்லிட்டு அவரே தான் டீம் பிரிச்சு விட்டாரு. இது ஈஸி பண்ற மாதிரி இருக்கும், ஆனா ஈஸி எல்லாம் பண்ணல, அங்கதான் வச்சிருக்கிறாரு ஆப்பு. ஏன்னா இங்க ரம்யா சொல்ற அந்த வார்த்தைகளை கேட்டா செம சிரிப்பா இருக்கும்.
இங்க வந்து பிக் பாஸ் கரெக்டா தான் டீம் பிரிச்சிருக்காரு. இப்பதான் எனக்கு புரியுது. இந்த டீம்ல இவன் எவனுமே வேலைக்கு ஆக மாட்டானுங்க. கம்ருதீன் அவன் லவ் ட்ராக் ஓட்டு போயிடுவான். எஃப்ஜே அவன் ஒரு லவ் ட்ராக் ஓட்டு இருப்பான். ஸோ இப்போ இவனுக்கு யாரும் ஒழுங்கா பண்ண மாட்டானுங்க. ஸோ இவங்கள எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டீமை பிரிக்கணும். இவங்க தோத்துருவாங்க, ஆப்போசிட் டீம் ஜெயிச்சிருவாங்க. இப்போ அவங்க எல்லாம் வெயிட் பிளேயர்ஸ்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க விளையாடுறவங்க. ஸோ அவங்கள இருந்து ஒருத்தர் எவிக்ட் ஆக மாட்டாங்க. இப்போ யார் தோக்குறாங்களோ அவங்க தான் டைரக்டா நாமினேட் ஆவாங்க. அந்த டீமே நாமினேட் ஆகும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம தான் நாமினேட் ஆக போறோம். நமக்கு தான் பிக் பாஸ் வந்து செக் வச்சிருக்கிறாரு இந்த மாதிரி டீமோட போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேமே ஆடாத ரம்யாவும் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க, செக்க வச்சுட்டாங்க. துபாக் ஒரு டீம்ல நம்மள போட்டு வச்சு செய்யறாங்க, இங்க பாதிக்கப்படுறது நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்துதா. ஸோ நைட்லாம் ட்ரை பண்ணாங்க, பிளான்லாம் போட்டாங்க, எதுவுமே ஒர்க் ஆகல. இப்ப அதே பிளான் அவங்க எப்படி வந்து ஒரு டாஸ்க்னு சொல்லிட்டு போறாங்க, அங்கிருந்து மத்தவங்க எல்லாம் உஷாராகிறதுக்குள்ள ஒரு 2-3 பேர் உஷாராகி ஓடி வந்து எடுத்தாங்களோ அதே போல நம்மளும் பண்ணோம்னு சொல்லிட்டு பிளான் போறதெல்லாம் சரி. இப்போ அப்படி பண்ணாங்கன்னா ரெட்ரோ டீம் அவங்க எந்த அளவுக்கு உஷாரா இருப்பாங்க, அடுத்த டாஸ்க்ல அதை பண்ண பார்ப்பாங்கல்ல. சரி அப்படியே அவங்க பண்ண பார்க்கட்டும், தடுக்கட்டும், என்ன வேணா பண்ணிட்டோம், நாங்க பிளான் போடுறோம் பண்றோம்டானா சரி தாராளமா பண்ணு. ஆக்டிவிட்டி ஏரியா கூப்பிடுறாங்களா அங்க போயிட்டு இதே போல டாஸ்க் முடிஞ்சதும் அவங்கள எப்படியோ லாக் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்க்கணும். பார்த்தா கூட பரவாயில்ல. இந்த ஏதாவது சொல்லுவாங்களே, டே லகுடு பாண்டிகளா அரண்மனையில எங்க கூப்பிட்டாலும் வர்றதில்ல, அந்த புறத்துல கூப்பிட்டா மட்டும் வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி தான் இங்க பல பிசி வந்து அந்த புற ஞாபகத்திலேயே சுத்திட்டு இருக்கீங்களே, இவங்களுக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. இங்க லிவிங் ஏரியால தான் அதை வச்சிருக்கிறாங்க 2 நெக்லஸ் அந்த ஸ்டாண்டு. ஸோ நெக்லஸ் ஸ்டாண்ட் அங்கதான் இருக்கு, நெக்லஸ் அங்கதான் இருக்கு. லிவிங் ஏரியா சோஃபா பக்கத்துல இருந்து உட்கார்ந்து பார்த்தாவே தெரியும் அங்க யார் இருக்கிறாங்கன்னு. அதுல போய் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. இப்போ இங்க வந்து எல்லாரும் டீம் மீட்டிங்கா உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே அந்த டீம் மீட் முடிஞ்சதும் பாத்தீங்கன்னா ஜம்ப் அடிச்சு ஒரு 10 அடியில தானே இருக்காது, உடனே அங்க ஓடி போயிட்டு எடுத்துடணும். கன்ஃபியூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா சிங்கிளா போனா தானே கண்டுபிடிப்பாங்க. ஒரு 3 பேரா போயிட்டு பெட்ஷீட்டை போத்தி பெட்ஷீட்டுக்குள்ள இந்த மாதிரி வந்து இவங்க எடுக்கிறாங்களா அவங்க எடுக்கிறாங்களா மறைச்சு வச்சு பண்ணா அவங்க கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். இது ஒரு பிளானடா. ஸோ லிவிங் ஏரியால இருந்து பாத்தீங்கன்னா 10 அடி தூரத்துல தான் இருக்கு. அந்த 10 அடி தூரத்துல இருந்தா இப்ப இவங்க எடுத்துட்டு பெட்ஷீட் எடுத்துட்டு போனா அவங்க வரமாட்டாங்களா, ஓடி வந்துட மாட்டாங்களா, அங்க யாராவது தடுக்க முடியுமா, மறைக்க முடியுமா, அது மாதிரிலாம் அது பிசிக்கல் வயலன்ஸ்ல போய் முடியும்ல. ஸோ பிளானே இல்லாம ஒரு டுபாகோர் பிளானை வச்சுக்கிட்டு இவங்க அட்டம் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா பயங்கர கலவரம் ஆயிடுச்சு. கை உடைஞ்சிருச்சு, கால் உடைஞ்சிருச்சு அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் வருது. இன்னும் வந்து மனுஷங்களா நீங்கெல்லாம் கேவலமா இல்ல, இதெல்லாம் ஒரு கேமா, மனுஷனா நீ அப்படின்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கருவம் புடிச்ச நாய்களா அப்படின்லாம் கூட பயங்கர பேச்சுலாம் வருது. எல்லாரும் கத்துறாங்க. விஷயம் என்னன்னா இங்கிருந்து கம்ருதன் இந்த பக்கம் இவர் வினோத் இவங்க எல்லாம் பிளான் போட்டிருக்கிறாங்க எடுக்கிறதுக்கு. இதுல வந்து இதுக்குள்ள இன்னொரு அதாவது அந்த ஆப்போசிட் டீம்ல இருந்து ஹெல்ப் பண்ற ஒரு பர்சனும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு அப்புறமா பார்ப்போம் டீட்டெயிலா. ஸோ முதல்ல இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த சம்பவம், கம்ருதன் அந்த பக்கம் பெட்ஷீட் எடுத்துட்டு ஓடி வராரு. இங்கிருந்து இவங்க இருக்கு அரோரா இருக்கிறாங்களா, அரோரா வந்து ஓடுறாங்க அந்த நகையை எடுக்கிறதுக்கு. ரெட்ரோ டீம்ல இருந்து சுபிக்ஷா ரெட்ரோ டீமு. ஸோ அவங்க பின்னாடி ஓடுறாங்க. இங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கம்ருதன் கானா வினோத் ஃபர்ஸ்ட் போறது என்னவோ பாத்தீங்கன்னா இவங்க இவங்க அரோரா வந்து போயிட்டாங்க கிட்ட. கிட்ட போனவங்கள பெட்ஷீட் எடுத்துட்டு வராருல, அப்படி எடுத்துட்டு வரும்போது கானா வினோத் ஏற்கனவே நம்ம கனி அக்காவை போயிட்டு அப்படி இடிச்சிருப்பாரு பாத்தீங்களா சைட்ல வந்து, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அரோராவை இடிச்சிடுறாரு. அரோரா கீழே விழுந்துடுறாங்க. இவர் பெட்ஷீட் எடுத்துட்டு அதை மூடுறதுக்கு போறாரு. அந்த பக்கம் வந்த பெட்ஷீட் எடுத்துட்டு வந்த கம்ருதன் பாத்தீங்கன்னா எதை மூட வந்தாரோ அந்த ஜுவல்லையே தட்டி விட்டுறாரு. இப்ப இவங்க கீழே விழுந்ததும் பாத்தீங்கன்னா அவர் ஓடி வந்த வேகத்துல அவர் கிட்ட வர இந்த பக்கம் சுபிக்ஷா அவங்க உள்ள போடுறாங்க அரோராவை லாக் பண்ண அதை பிடிக்கிறதுக்காக. போனவங்கள அவங்களையும் அவங்க மேல வந்து ஏறிட்டாரு நம்ம கம்ருதன். இதுக்கு நடுவுல அமித் வர்றாரு காப்பாத்துறதுக்கு, அவரையும் அந்த இதுல தள்ளி விட்டாங்க. ஸோ இப்ப அமித், கானா வினோத், கம்ருதன் இந்த 3 பேர்ல யாருன்னு தெரியல. கீழே வந்து பாத்தீங்கன்னா விழுந்து கிடக்கிறது 2 பேரு, அரோரா இவங்க சுபிக்ஷா. ஸோ இவங்க மேல வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. அதுல சுபிக்ஷா குரல் தான் பயங்கரமா கத்துறாங்க. இதுல ஒரு ராடு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அது பாதுகாப்புக்கு அந்த பெடஸ்டல் பக்கத்துல, அந்த ராடு வந்து கால் மேல விழுந்து சுபிக்ஷா கால் மேல, அது மேல வேற ஏறி நின்று இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அரோரா சொல்றாங்க என் மேலேயே ஏறி நின்ட்டாங்க ஒருத்தங்க அப்படின்னு. இதுல அரோராவை பெட்ஷீட் வேற கையில வச்சிட்டு இருந்தாங்கல்ல கம்ருதனும் கானா வினோத்தும். இந்த பெட்ஷீட் மேல வந்ததுல அரோரா எங்கன்னு ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்த போனவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது தெரியாம ஏறி நின்று இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வலி வலி அப்படின்னு சொல்லிட்டு கத்துனது பாத்தீங்கன்னா காலு காலு அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா.
அவங்க ஹெவியா கத்துறாங்க, கூட்டம் அதுக்கப்புறம் வந்துருது. சபரி வராரு. சபரி கொஞ்சம் முன்னாடி வந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் இந்த கூட்டத்துக்குள்ள போல. ஸோ இங்க தள்ளுமுள்ளு ஆகி அங்க ஸ்ட்ரகிள் ஆனது பாத்தீங்கன்னா கானா வினோத், கம்ருதன், அமித் இந்த 3 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல 3 பேருமே ஏறி நின்று இருக்கலாமாங்க. இதுல வந்து அமித் வந்து என்ன தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கதான் சுபிக்ஷா எல்லாரும் கொஞ்சம் விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தன உடனே கொஞ்சம் விலகுன உடனே கர்மபுட்சன் நாய்ங்களா, இதெல்லாம் கேமா, இது என்ன கேம் ஆடுறீங்க, இதெல்லாம் கேவலமா இல்ல மனுஷங்களா நீங்க அப்படின்லாம் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு சபரி வந்து கூல் பண்ண வர இங்க இதுவரை பேசாத சபரி எதிர்த்து பேசாத கனியக்காவே பாத்தீங்கன்னா அங்க கத்துறாங்க. கேவலமா இருக்கு, இதெல்லாம் மனுஷங்களா நீங்கெல்லாம், என்ன கேம் இது அப்படின்லாம் சொல்லிட்டு சபரி பார்த்து அவங்க கத்துறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எஃப்ஜே அவர் வந்து பாத்தீங்கன்னா சபரியை பார்த்து ஒரு நிமிஷம் இருக்க சொல்றேன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்ல எஃப்ஜே வந்து பக்கம் கத்துறா அப்படி இங்க வந்து என்ன கேம் ஆட்டுறீங்க, என்ன ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கத்துறா அப்படி. ஸோ அப்புறம் கத்தனோன்னு எல்லாம் விலகிடுறாங்க. இப்ப சுபிக்ஷா வந்து எழுந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரோரா கையிலேயே நகையை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கம்ருதன் நகையை போத்துறான்னா நகையை தட்டி விட்டா அப்படி. ஸோ அரோரா கீழே விழுந்துதான் எடுத்துட்டாங்க அவங்க. அவங்களுக்கு சரியான மெதி வேற இல்ல. ஸோ இப்போ அவங்க கிட்ட இருக்கு நகை. சுபிக்ஷா ஏஞ்சிக்கிறாங்க. இப்போ கானா வினோத் அவருக்கு பார்த்து கேட்குறாங்க, மனுஷனா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கானா வினோத்தை பார்த்து கிட்ட போய் கேட்குறாங்க, அறிவு இருக்கா 2 பொம்பளை புள்ள இல்ல இப்படி இருக்கும் இந்த மாதிரி கேம் ஆடுற அப்படின்லாம் சொல்ல. என்ன பார்த்து ஏன் கேட்குறேன் எல்லாரும் பார்த்து கேளு உனக்கு அறிவு இருக்கா, அவர் அறிவு இருக்கான்னு கேட்டா திருப்பி கேட்டுருவார்ல ரிஃப்ளெக்ஸ்ல. அந்த மாதிரி உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குற அப்படி. உடனே வந்து நம்ம 2 பொம்பளை புள்ள இருக்கிறோம், அறிவு இருக்கா, நீ தான் மனுஷனா நீ அப்படின்லாம் கத்த பார்த்தீங்கன்னா என்ன மட்டும் சொல்ற அங்க போய் கேளு இங்க போய் கேளு அப்படின்னு அவர் கத்துறாரு. அவர் கையை நீட்டினதும் திடீர்னு பேப்பர் ரோடி பிரச்சனை இருக்காருல்ல, அவர் உள்ள வர்றாரு. உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா பாடியை நீட்டிட்டு கானா வினோத் கிட்ட போறாரு. அவர் மோத கையை இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரை பிரிச்சு விடுறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா இன்னொரு இடத்துல வந்து அவரை கூப்பிட்டு தனியா திட்டிட்டு இருப்பாங்க. பிரச்சனை இது கேமு, பர்சனல் கிடையாது, வார்த்தையை விடாத, எத்தனை முறை உனக்கு சொல்றது அப்படின்லாம். அவர் பெருசா வார்த்தையை உள்ள, பட் இங்க பர்சனலா எடுத்துக்கிட்டு அவர் சண்டைக்கு போனாரு கானா வினோத் கூட. ஸோ இது ஒண்ணு. அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா திவ்யா அவங்க கானா வினோத் வந்து திட்டுறாங்க. நான் உன்னை போன ரவுண்ட்லயே சொன்னேன், இங்க மிதிக்க ஏறி மிதிச்சு விளையாடுறதான் கேமா அப்படின்னு. யார் மிதிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அவர் எப்பவும் சொல்லுவார்ல கேமரால பாருங்கன்னு, அவரும் அந்த இடத்துல தான் இருந்தாரு. ஸோ யாரு மிதிச்சான்னு கேட்க, என்ன இங்க மிதிச்சிருக்கிறிய பாரு எப்படி மிதிச்ச, நான் அப்பவே உன்னை சொன்னல பண்ணாத அப்படின்னு, அப்புறம் ஏன் திரும்ப பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த பக்கம். ஸோ இப்படியா கனி இந்த பக்கம், சுபிக்ஷா, திவ்யா சொல்லிட்டு எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. கமருதன் மிதிச்சவர் அவர் பாட்டு அமைதியா போயிட்டாரு. அமித்துக்கு பாத்தீங்கன்னா காலில் ரத்தம் வந்துருச்சு, இப்படி ஆடுறீங்களே இதெல்லாம் கேமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படிதான் இது. கடைசியில இந்த ஆப்ரேஷனும் ஃபெயிலியரு, பேஷண்ட் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நகையை வந்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கையிலேயே வச்சிருக்க. பார்வதி வந்து அதுக்கப்புறமா அங்கே போய் கத்திட்டு இருக்காங்க, நகையை வைங்கன்னு. இவங்க நான் மிதி வாங்கியிருக்கிறேன், அடி வாங்கியிருக்கிறேன், நானே என்ன வைக்க மாட்டேன், என்னால் முடியாது, பிக் பாஸ் ஒன்னதான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி போயிட்டு இருந்தாங்க பிரச்சனை. இதுக்கு முன்னாடி ஒரு அட்டம் பண்றாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அதுலதான் நம்ம ப்ரொமோல பார்த்தோம்ல சுபிக்ஷா நகை இங்க இருக்குன்னு, இவனுக்கு நகையை விட்டுட்டு பெட்ஷீட் எடுத்துட்டு போய் வேற எதை தான் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல. அரோராவை தான் டார்கெட் பண்ணிருக்கிறான் அந்த கம்ருது. ஏன்னா ஏற்கனவே வந்து இதே போல ஃபர்ஸ்ட் அட்டம், இது 2வது அட்டம் ஃபெயில் ஆனது. ஃபர்ஸ்ட் அட்டம் என்னன்னா இதே போலதான் கானா வினோத் கம்ருதுலாம் பிளான் போட்டு எடுத்துட்டு ஓடுறாங்க வெளியே போயிட்டுலாம் அவரும் தூக்கிலாம் அடிக்கிறாரு. அந்த ப்ரொமோல பார்த்தோம்ல, அதுல எதடா தூக்கி அடிச்சிங்கன்னா நகை வந்து கடைசியில இவங்க சுபிக்ஷா கிட்ட இருக்கு. அப்ப எதடா தூக்கி அடிச்சாங்கன்னும் போது பேசும்போது அரோரா சொல்லிட்டு என் பேண்டா அப்படின்னும் போது, ஆமா உன் பேண்டு, அவங்க வளையல், ஏன்னா நகையை எடுக்க சொன்னா எது கையில கிடைக்குதோ எடுத்துட்டு போய் தூக்கிட்டு போயிட்டு அடிக்கிறதா, என்னது இதெல்லாம். ஸோ கமருதன் இந்த மாதிரி ஒஸ்டா கேம் ஆட்டுருக்கிற அப்படி. இதை வந்து கேட்கும் போது ஆரம்பிச்சது நீங்க தான் மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படி. அவங்க ஆரம்பிச்சாங்க, ஆனா அவங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்கல்ல. நீங்க இங்க வந்து லிவிங் ஏரியாலேயே இருந்துகிட்டு 10 அடி தூரத்துல எல்லாரும் ஓடி வந்துட மாட்டாங்களா, இல்ல நீ ஒரு 2 செகண்ட் பின்னாடியாவது வர மாட்டாங்களா? அப்படி இருக்கும்போது எங்கெல்லாம் ஒர்க் ஆகுமா? அது ஆக்டிவிட்டி ஏரியாவில் லாக் பண்ணாதானே கரெக்டா இருக்கும். ஸோ ரொம்ப மோசமா இருக்கு. கையை மிதிச்சிட்டாங்க, காலை மிதிச்சிட்டாங்க. இப்படி இவங்க வந்து திவ்யா சொல்லிட்டு இருக்கும்போது கானா வினோத் ரம்யாவை கூப்பிட்டு வர்றாரு. ரம்யாவை பாருங்க, ரம்யா கையை கூட மெரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க மெரிச்சாக்கா அங்க உடைச்சாக்கா இங்க வந்து உடப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கேம்னா அப்படிதான் ஆகும் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இல்ல. ஸோ ஓவரா ட்ரிகர் ஆயிட்டு ஓவரா, அதனாலதான் முதல்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கானா வினோத்துக்கு கண்ட்ரோல் கிடையாது எதுலையுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம், இதுல குறும்படம் நிச்சயமா கேட்பாங்க. குறும்படத்துல யார் சிக்கிறாங்க பார்ப்போம். ஆப்வியஸா நம்ம பார்க்கும்போதே பாஸ் பண்ணி பார்க்கும்போது கம்ருதன், கானா வினோத், அமித். இதுல அமித் வந்து அப்புறமா வராரு. இந்த 2 பேர்ல தான் முதல் ஏறி நின்று இருக்கணும், மிதிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அமித்தை தள்ளி விட்டுருக்கணும், அவருக்கும் அடிபட்டு இருக்குல்ல. ஸோ இந்த 3 பேர் தான் ஏறி மிதிச்சிருக்கிறாங்க. அந்த 3 பேர்லயும் கேஸ் எதுன்னா கம்ருதன், கானா வினோத் மேல தான் எழுதணும். இன்னொரு ஸ்பை அந்த டீம்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அது சபரின்னு சொல்றாங்க, அவர் தானான்னு சொல்லிட்டு இல்லையான்னு அப்புறமா பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.